முதல் பரிசு அறிவிப்பில் சதி. இங்கேயுமா உங்க வேலையை காட்டுவீங்க? உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்புடன் தொடங்கி நடைபெற்று முடிந்தது. போட்டியில் 17 காளைகளை பிடித்து 2ஆம் இடம் பிடித்த பூவந்தி பகுதியைச் சேர்ந்த அபிஜித்தர் அமைச்சரின் சதியால் தமக்கு முதல் பரிசு கிடைக்கவில்லை என்ற பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி முடியாண்டு திடலில் 810 காளைகளுடனும் 500 மாடுபிடி வீரர்களுடனும் கோலாகலமாக நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வீரர்களின் உறுதிமொழி ஏற்புடன் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 2ஆம் சுற்றில் களத்திற்கு வந்த சிவகங்கை மாவட்டம் பூவந்தி பகுதியைச் சேர்ந்த அபிஜித்தர் என்ற மாடுபிடி வீரர் 2ஆம் சுற்றில் 8 காளைகளை அடக்கி 3ஆம் சுற்றுக்கு தேர்வாகினார். பின்னர் 3வது சுற்றில் 3 காளைகளை அடக்கி 11 காளைகளை அடக்கிய தகுதியுடன் இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகியிருந்தார். இதேபோன்று 6ஆம் சுற்றில் நுழைந்த மதுரை கருப்பாயூரணி பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்ற மாடுபிடி வீரர் 6வது சுற்றின் முடிவில் 3 காளைகளை அடக்கி 7ஆம் சுற்றுக்கு தேர்வாகினார். பின்னர் 7ஆம் சுற்றில் 8 காளைகளை அடக்கி 11 காளைகளுடன் அபிஜித்தரை சமன் செய்து இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகினார். இதனையடுத்து 10வது சுற்றான இறுதி சுற்று நிர்ணயிக்கப்பட்ட நேரமான 5 மணியை கடந்து 5:25 மணிக்கு தொடங்கியது. இதில் இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்ட 5 காளைகளுக்கு மேல் பிடித்த 10 வீரர்கள் மற்றும் 50 புதிய வீரர்கள் என 60 வீரர்கள் களம் கண்டனர். அப்போது இறுதிப் போட்டி தொடங்கிய போது பூவந்தி அபிஜித்தர், கருப்பாயூரணி கார்த்தி, எம் குன்னத்தூர் திவாகரன் ஆகிய 3 மாடுபிடி வீரர்களும் 11 காளைகளை அடக்கி சம நிலையில் களத்தில் நீடித்தனர். அப்போது பூவந்தி அபிஜித்தர், கருப்பாயூரணி கார்த்தி ஆகியோர் மாறி மாறி காளைகளை அடக்கிய நிலையில் 17 காளைகளை பிடித்து இருவரும் சமமாக இருந்தனர். இதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு போட்டி முடிவுற்றதாக அறிவித்து மீண்டும் நீடிக்கப்பட்டதால் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி 18 காளைகளை அடக்கிய நிலையில் போட்டி முடிவு பெற்றதாக அமைச்சர் அறிவித்தார். ஜல்லிக்கட்டு கமிட்டியினர் கூடுதலாக 10 காளைகளை அவிழ்க்குமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் போட்டி முடிவுற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்தி 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்ததாகவும் 17 காளைகளை அடக்கி பூவந்தி பகுதியைச் சேர்ந்த அபிஜித்தர் 2ஆம் இடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமைச்சர் மூர்த்தியின் சதியினால் தமக்கு முதல் பரிசு கிடைக்கவில்லை என்றும் 2ஆம் பரிசு மோசடியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போட்டியின் முடிவுகள் தொடர்பாக நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் அபிஜித்தர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். கார்த்தி என்ற நபரை முதல் பரிசு பெற வைப்பதற்காகவே போட்டி முழுவதிலும் சதி நடந்திருப்பதாகவும் முதல் பரிசு பெற்ற கார்த்தி அமைச்சரின் தொகுதி என்பதால் அவருக்கு பரிசு வழங்குவதற்காக சதி நடைபெற்றதாக அபிஜித்தர் குற்றஞ்சாட்டினார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அரசியல் தலையீடு இருப்பதால் இதுபோன்ற குளறுபடிகள் ஏற்படுவதாகவும் இறுதி சுற்றின் போது காளையை அடக்க முயன்ற போது தமக்கு பல்வேறு இடையூறு செய்ததாகவும் அபிஜித்தர் குற்றஞ்சாட்டினார். இறுதியாக திமுக தலைமையிலான விளம்பர அரசு ஜல்லிக்கட்டு போட்டியிலும் அரசியல் செய்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர்.